வணக்கம் நண்பர்களே. தென் மாவட்ட ரயில் பயணிகளுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை வந்தே பாரத் ரயில் இயக்க தெற்கு ரயில்வே அனுமதி கொடுத்துருக்காங்க. சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி வரை இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலை கன்னியாகுமரி அல்லது நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிப்பு செய்யணும்னு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள், அரசியல்வாதிகள், தொழில் சங்கத்தினர் பலமுறை கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதற்கு ஏற்ப இப்போ இந்த ரயில் நாகர்கோவில் வரை நீட்டிப்பு செய்யப்பட உள்ளது. இந்த ரயில் சேவை நிரந்தரமானதாக இயக்க அனுமதி கொடுக்கப்படவில்லை. குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் சோதனை முறையில் இயக்க திட்டமிட்டிருக்காங்க. அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் செப்டம்பர் 24 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இந்த ரயில் தென் மாவட்ட மக்களிடையே அதிகமான வரவேற்பை பெற்றுள்ளது. வெறும் 8 மணி நேரத்தில் 650 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பயணம் செய்கிறது. வியாழக்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் இந்த ரயில் சேவை இயக்கப்பட்டது. அடுத்ததாக நவம்பர் 16 முதல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை திருநெல்வேலி இடையே இயக்கப்பட்டது. அதே நேரத்தில் அதே வழித்தடத்தில் அதே ஸ்டாப்பிங்கில் இயக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ரயில் பாதைகள் திருவனந்தபுரம் கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் வரும். கேரளாவில் இயக்கப்படும் 2 வந்தே பாரத் ரயில்களும் திருவனந்தபுரம் வரை மட்டும்தான் இயக்கப்படுகிறது. நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்படவில்லை. அதனால் தமிழகத்தில் இயக்கப்படும் சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலை நாகர்கோவில் இல்லைன்னா கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செய்ய வேண்டும்னு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அதற்கு ஏற்ப தெற்கு ரயில்வே இந்த ரயிலை சோதனை முறையில் நாகர்கோவில் வரைக்கும் இயக்க இப்போ திட்டமிட்டிருக்காங்க. வாரத்தில் வியாழக்கிழமை மட்டும் இயக்கப்படக்கூடிய சிறப்பு வந்தே பாரத் ரயில் சென்னை திருநெல்வேலியை இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஸ்பெஷல் வந்தே பாரத் ரயிலை மட்டும் நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிப்பு செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க. மற்ற 6 நாட்கள் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சென்னை திருநெல்வேலி இடையே மட்டும்தான் இயங்கும். ஜனவரி 4, ஜனவரி 11, ஜனவரி 18, ஜனவரி 25 இந்த 4 வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் இந்த சிறப்பு ரயில் சேவையை நீட்டிப்பு செய்ய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயில் எங்கெங்கே நின்று செல்லும்னு பார்த்தோம்னா சென்னை எழும்பூரில் கிளம்பி தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி ரயில் நிலையங்களில் நின்று நாகர்கோவில் சென்று சேரும். இந்த வந்தே பாரத்தோட டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா காலை 5:15 சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பும். மதியம் 2:10 நாகர்கோவில் வந்து சேரும். அதே போல் மறுபார்க்கத்தில் 2:50 நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி இரவு 11:45 சென்னை எழும்பூர் சென்று சேரும். இதோட பயண நேரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 720 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி நேரம் 55 நிமிடங்களில் கடக்கிறது. இந்த ரயில் சேவை கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டோட வடக்கு எல்லையையும் தெற்கு எல்லையையும் இணைக்கும் விதமாக இந்த வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. இது தற்காலிகமாக சோதனை முறையில் இயக்கப்பட உள்ளது. ஜனவரி மாதம் இருக்கிற 4 வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் இயக்கப்பட உள்ளது. மற்ற நாட்களில் இயக்கப்படாது. இந்த ரயில் சேவைக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிறது, எவ்வளோ மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க, ரயில்வேக்கு இதன் மூலமாக என்ன வருமானம் வருகிறது, இதை பொறுத்து தான் அடுத்து இந்த ரயில் சேவையை மற்ற நாட்களில் இயக்கலாமா வேண்டாமா, நிரந்தரமாக இயக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு செய்வாங்க. வந்தே பாரத் ரயில்களில் என்னென்ன வசதிகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஏறக்குறைய தெரிஞ்சிருக்கும். இந்த ரயில் சேவையை நிரந்தரமாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தென் மாவட்ட மக்களோட எதிர்பார்ப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.